இப்போது சோறு சாப்பிட்டா நமக்கு சோம்பேறித்தனம் வருதுல்ல, அது வந்து சோம்பேறித்தனம் கிடையாது. ஒரு கஷ்டமான வேலையை செய்யும்போது, செய்வதற்கு இந்த உடம்பு தயாராகும்போது, அ நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு பையன்ட்ட போயிட்டு, அவங்க ஒரு அப்பா வந்து அந்த வேலைய செய்யி அப்பன்னா அந்த வேலை ஈஸியானதுன்னா அந்த பையன் செய்வான். கஷ்டமான வேலை இருந்தா நான் செய்ய மாட்டேன். அப்படிங்கிற மாரி, இந்த உடம்பு வந்து நம்ம அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சாப்பிட்டாலே கஷ்டமான வேலை தான் செய்வதற்காக தான் நம்ம அதையே சாப்பிடணும். எதுக்காக அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சாப்பிடணும்? கஷ்டமான வேலையை செய்றதுக்காக தான். மனிதர்கள் வந்து முரட்டுத்தனமா வேலை செய்கிறாங்க. அதனால அதற்கு ஏற்ற உணவு தேவை. அந்த உணவு சாப்பிட்டா அந்த வேலையத்தான் அவங்க செய்வதற்கு தகுதியானவர்கள். எளிமையான வேலையை வந்து ஒரு யானைகிட்ட போய் அ ஒரு சாதாரண வேலைய செய்வதற்காக யானைய பயன்படுத்த மாட்டாங்க. அதுபோல வந்து நம்ம வந்து ஏரோப்ளேனில் போகிறோம் அப்படின்னா, அது வெளிநாடு ரொம்ப தூரம். அதனால தான் ஏரோப்ளேனில் போகிறோம். பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு நம்ம பஸ்ஸில் போவோம். பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கு நம்ம ஏரோப்ளேனில் போமாட்டாங்க. அந்த மாரி நம்ம அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சாப்பிட்டு அ ஈஸியான வேலைய நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ தான் சோம்பேறித்தனம் வருது. அப்போ தான் வந்து எதுக்கு அப்போ நீ இந்த உணவு சாப்பிட்ற? நீ செய்கிறது ஈஸியான வேலை. அல்லது நீ இன்னைக்கு எந்த வேலையுமே நீ செய்யல. அப்புறம் எதுக்கு நீ சோறு சாப்பிட்ட? அப்புறம் எதுக்கு நீ கோதுமை உணவுகள சாப்பிட்ட? ஏன்னா அந்த உணவுகள எதுக்காக சாப்பிட்றாங்க? அளவுக்கு அதிகமான வலிமை தேவைப்படுகிற வேலைய தான் அத செய்வதற்காக தான் இத சாப்பிட்றாங்க. நீனோ படுத்துட்டு சும்மாவே இருக்க போற. நீ வந்து கஷ்டமான வேலைய செய்ய போறதில்ல. உட்காந்து டிவி பார்க்க போற. அப்ப நீ எதுக்கு சோறு சாப்பிட்ட? எதுக்கு சோறு சாப்பிட்ட? அப்ப தான் வந்து பொருத்தமான வேலைய கொடுக்கலங்கும்போது, அங்க தான் வந்து சோம்பேறித்தனம் வருது. அது வித்தியாசமா வேலை செய்யுது. ஈஸியான வேலைய பார்க்கணும் அப்படின்னா, ஈஸியான உணவுகள தான் சாப்பிடணும். குறைந்த வலிமை தருகிற உணவுகள தான் சாப்பிடணும். இப்போ அளவுக்கு அதிகமான வலிமைய குடுத்துட்டு ஒரு டாக்டர்ட்ட போயிட்டு, நீங்க அந்த மருத்துவமனையில வாட்ச்மேனா இருங்க அப்படின்னா, அவர் எப்படி இருப்பாரு? ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன். நான் என்ன வாட்ச்மேனா இருக்கிறதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன்? அப்படின்னு கேட்பார்ல. அப்போ அவரால இங்க வாட்ச்மேனா வேலை பார்க்க முடியாது. நான் கஷ்டப்பட்டு படிச்சது வாட்ச்மேனா இருக்கிறதுக்கு இல்ல, மருத்துவம் பார்க்கறதுக்காக. அதுபோல நீங்க சோறு சாப்பிட்டது நான் சும்மா இருக்கிறதுக்காக இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது நான் சாதாரண வேலைய பார்க்கறதுக்காக நான் இந்த சோத்த சாப்பிடல. எனக்கு கஷ்டமான வேலைய குடுங்க. அப்படின்னு இந்த உடம்பு கேட்குது. சாதாரண வேலைய அது செய்ய மறுக்குது. அதுதான் சோம்பேறித்தனம். கஷ்டமான வேலை இல்லாதப்ப, எதுக்காக அப்போ நீ இந்த சோத்த சாப்பிட்டீங்க? எதுக்காக பூரி சாப்பிட்டீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கோவப்படுது. அந்த உடம்பு வந்து கோவப்படுது. சும்மா எதுக்காக சோத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இப்போ என்கிட்ட வலிமை அதிகமா இருக்கு. எனக்கு பொருத்தமான வேலைய நீங்க தரமாட்டேன்றீங்க. அப்போ நான் வந்து சாதாரண வேலைய செய்ய மாட்டேன். நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன். என்ன போயிட்டு நீங்க வந்து வாட்ச்மேனா நிக்க சொல்றீங்க. நான் வாட்ச்மேனா நிக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லி, ஒண்ணு எனக்கு ஒரு மருத்துவம் பார்க்குற அந்த பொருத்தமான வேலைய குடுங்க. இல்லன்னா நான் இந்த வேலைய செய்ய மாட்டேன். அப்படித்தான் இந்த உடம்பு சொல்லுது. இந்த உடம்பு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சாப்பிடும்போது, எனக்கு பொருத்தமான வேலைய குடுங்க. பெரிய வேலைய குடுங்க. என் வலிமைய சோதிக்கிற இப்ப எனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வந்துருச்சு. அந்த வலிமையை உணர்த்துகிற ஒரு வேலைய குடுங்க. அப்படின்னு தான் அந்த உடம்பு கேட்குது. சாதாரண வேலைய செய்ய மறுக்குது. இப்ப எனக்கு தகுதி அதிகமாயிடுச்சு. எனக்கு வலிமை அதிகமாயிடுச்சு. என்னால சாதாரண வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அது என்னுடைய அ பிர தகுதிக்கு குறைவா இருக்கு. தகுதி குறைவா இருக்குது. எனது கௌரவத்துக்கு எனக்கு பயங்கர வலிமை இருக்கு. இப்ப தான் 4, 5 இட்லி சாப்பிட்டேன். ஒரு பிளேட் சாதம் சாப்பிட்டேன். பிரியாணி சாப்பிட்டேன். இப்ப செம வலிமை இருக்கு. அப்போ என்னுடைய வலிமைக்கு பொருத்தமா இருக்கிற, என்னை கௌரவிக்கிற ஒரு வேலைய குடுங்க அப்படின்னு தான் அது கேட்குது. சாதாரண வேலைய செய்ய மாட்டேன்னு சொல்லுது. நம்ம என்ன பண்ணுறோம்? சாதாரண வேலை தான் நம்மகிட்ட இருக்குது. நம்ம அப்படி இருக்கும்போது, சாதாரண வேலைய தானே நம்ம செய்வோம். ஆனா நம்ம சாப்பிட்டதோ, அளவுக்கு அதிகமான வலிமை தேவைப்படுகிற அசாத்தியமான வேலை செய்வதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகள சாப்பிட்டுருக்கோம். அசாத்தியமான வேலைகளை செய்வதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிற, அளவுக்கு அதிகமான தைரியத்தை, வீரத்தை தருகிற ஒரு ஊக்க மருந்து அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை உணவுகள சாப்பிட்டுருக்குறோம். அப்போ சாதாரண வேலைய அது செய்ய மாட்டேங்குது. அதுதான். அப்போ நீங்க பொருத்தமான வேலைய குடுங்க. நீங்க கடினமான வேலை செய்றீங்கன்னா, அதாவது இந்த உணவுகள சாப்பிட்டீங்கன்னா, பொருத்தமான வேலைய செய்யுங்க. அசாத்தியமான வேலைகள செய்யுங்க. அப்பதான் அந்த உணவு வந்து எப்படிப்பட்டது? அது சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தாது. அ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குல்ல, அது சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வரும். அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, பொங்கல் மேல பழிய போட்டுர்றோம். நீ செய்றது சாதாரண வேலை. நீ எதுக்கு பொங்கல் சாப்பிட்ட?
கஷ்டமான வேலையை செய்வதாக இருந்தால் நீ பொங்கல் சாப்பிடு. மூட்டை தூக்குற வேலையாக இருக்கா, அல்லது வீடு கட்டுறியா, இப்போ சுமக்கிறியா, வெயிட்டு சுமக்கிறியா, அப்போ நீ பொங்கல் சாப்பிடு. அப்போ அந்த வேலையை நீ எப்படி செய்கிறங்கிறத பாரு. நீ செய்கிறதோ சாதாரண வேலை, நீ சாப்பிட்டது ஏன் பொங்கல் சாப்பிட்ட, பொருத்தம் இல்லாமல் ஏன் உணவு சாப்பிட்ட, அதுதான் அதனால் அந்த உணவோட தன்மை என்பது முரட்டுத்தனமான வேலையை செய்யும்போது தான் அதை சாப்பிடணும். அப்போ உணவை சாப்பிடும்போது நாம் பொருந்தி சாப்பிடணும். அறிவுபூர்வமான அணுகுமுறை என்பது என்னென்னா, நாம் ஒரு வேலை செய்வதற்கு பொருத்தமான உணவு எது, ஒரு வேலையை செய்ய பொருத்தமாக, இன்றைக்கி விடுமுறை, நான் எந்த வேலையுமே செய்யலப்பா, ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா, நீ அப்போ சாப்பிடாத, பெரும்பாலும் சாப்பிடாத. ஏன்னா உனக்கு எந்த ஆற்றலும் தேவையில்லை. அந்த மாதிரி அறிவுபூர்வமான அணுகுமுறை நமது உணவு முறையில் இருக்கணும். இன்றைக்கி நான் ஈஸியான வேலை தான் செய்ய போகிறேன், உட்காந்து அப்படி ஜாலியாக அப்படி இருக்கும்போது நான் அதுக்கு பொருத்தமான உணவு சாப்பிட்றேன். இப்போ நான் ஒரு டூர் போகிறேன், ஒரு மலையில் ஊட்டிக்கு போகிறேன், அது மலைகளில் பயணிக்கணும். அப்போ எனக்கு மரண பயம் ஏற்படும். அப்புறம் நீண்ட தூரம் நடக்கணும். அப்போ நான் அரிசி கேழ்வரகு கோதுமையை நான் சாப்பிடணும். ஏன்னா அது மரண பயத்தை அழிவை எதிர்கொள்வதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவு, அளவுக்கு அதிகமான தைரியத்தை, வீரத்தை தருகிற உணவு தான் அரிசி கேழ்வரகு கோதுமை. நீ போகிறதோ இமயமலைக்கு போகிற வளைவில் அந்த ட்ரெயின்லாம் வளைஞ்சு போகும், உனக்கு பயமாக இருக்கும். பயமாக இருக்கும்போது அதில் ஒரு அட்வென்ச்சர் ஃபீலிங் இருக்குது. அது உனக்கு பிடிக்கணும் அப்படின்னா அதற்கு பொருத்தமான உணவு சாப்பிடு. அப்போ தான் உனக்கு அது பிடிக்கும். நீ வெறுமனே பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்டுட்டு வலிமை குறைவாக இருக்கும், அந்த இதில் போய்ட்டு நான் மலையேற போகிறேன், அல்லது ஊட்டிக்கு போகிறேன், கொடைக்கானல் போகிறேன், மூட்டை தூக்க போகிறேன் அப்படின்னா செய்ய முடியாது. பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்டு மூட்டை தூக்குனா அந்த வேலையை ஒரு நாள் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ அதற்கு பொருத்தமான உணவு. அப்போது நமது உணவு முறையை எப்படி இருக்கணும்னா, நாம் என்ன வேலை செய்கிறோமோ அதற்கு பொருத்தமான, அதற்கு தேவையான வலிமை தருகிற உணவை சாப்பிட வேண்டும். இதுதான் அறிவுபூர்வமான உணவு முறை, அறிவுபூர்வமான அணுகுமுறை நமது உணவு முறையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உணவில் தப்பு கிடையாது. நாம் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவை சாப்பிட்டு விட்டு சாதாரண வேலையை செய்யும்போது அந்த சாதாரண வேலையை செய்வதற்கு நம்ம உடம்பு மறுக்குது. அதுதான் சோம்பேறித்தனம், ஒத்துழைக்க மாட்டேங்குது. இது எனக்கு கௌரவ குறைச்சல். நான் சாப்பிட்டதோ இட்லி, நான் சாப்பிட்டதோ பிரியாணி, பயங்கர வலிமை இருக்குது. என்னுடைய வலிமைக்கு யானை பசிக்கு சோளப்பொரியா? என்கிட்ட வலிமை பயங்கரமாக இருக்குது, நான் இப்போ பெரியவராக ஒரு மிகையானவராக என்ன உணர்கிறேன், எனக்கு போய் சாதாரண வேலையை கொடுக்குற, நான் செய்ய மாட்டேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நீங்கள் செய்வது சாதாரணமான வேலையாக இருந்தால் இந்த உணவுகளை சாப்பிடாதீர்கள். எப்போவுமே நான் சாதாரண வேலை தாங்க செய்கிறேன் அப்படின்னா நீ அதை சாப்பிடாத, சாதா உணவுகளை சாப்பிடு, எளிமையான வலிமை தருகிற உணவை சாப்பிடு. ஆனால் சரி, நான் எப்போவுமே முரட்டுத்தனமான வேலையை தான் செய்கிறேன், அப்போ நான் எப்போவுமே அதை சாப்பிட்றேன் அப்படின்னாலும் இன்னொன்று, அதனால் பக்க விளைவும் வரும். முரட்டுத்தனமான வேலைகளை செஞ்சேன் அப்படின்னா அது நமது எந்த உயிரினமும் யானையாக கூட நடக்குமே தவிர, ஓடுமே தவிர, உட்காரும் படுத்து கிடக்குமே தவிர, முரட்டுத்தனமான வேலைகளை செய்கிறதுலாம் மனிதர்கள் தான். அதனால் எப்போவுமே முரட்டுத்தனமான வேலையை செஞ்சால் அது நம்ம உடம்பை பாதிக்கும். ஆமாம், குதிரை மேலே ஏறி தான் நம்ம ஓடுவோம் தெரியுமா, ஓடும். ஆனால் அது உடம்பு, அதோட மனசும் பாதிக்கும், உடம்பு, அது மனசுன்னு ஒன்று அது கிடையாது, ஆனால் அது பாதிக்கும். அதுவாக ஓடணும், எந்த சுமையும் தூக்காமல் ஓடணும். அதுவும் மனிதர்கள் நம்ம முரட்டுத்தனமான வேலையை செஞ்சுட்டு அரிசி கேழ்வரகு கோதுமையை எப்போதும் சாப்பிடலாமே. எப்போவாது தான் நீ முரட்டுத்தனமான வேலையை செய்யணும். எப்போதும் செய்கிற மாதிரி உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை எப்போதும் முரட்டுத்தனமான வேலைகளை செய்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. எப்போதாவது தான் செய்யணும். அப்போ எப்போதாவது தான் நீ அதை சாப்பிடணும். அந்த அரிசி கேழ்வரகு கோதுமையை நீ எப்போதாவது தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற அந்த உணவு, அளவுக்கு அதிகமான வலிமை தேவைப்படுகிற முரட்டுத்தனமான வேலையை நீ எப்போதாவது தான் செய்யணும். அப்போ எப்போதாவது தான் நீ அந்த உணவே சாப்பிடணும். ஏன் டெய்லி சாப்பிடக்கூடாது? ஏன் டெய்லி முரட்டுத்தனமான வேலைகளை செய்யக்கூடாது? முரட்டுத்தனமான வேலை, அதாவது அளவுக்கு அதிகமான வீரம், தைரியம் தேவைப்படுகிற, அளவுக்கு அதிகமான வலிமை தேவைப்படுகிற வேலையை நீ செஞ்சேன்னா அது ஆபத்தானதாக தான் இருக்கும். அது ஆபத்துகளையும் அழிவையும் ஏற்படுத்தும், விபத்துகளை ஏற்படுத்தும். இன்றைக்கி கார் ஓட்டுறோம், பஸ், இதெல்லாம் அளவுக்கு அதிகமான தைரியம் வேணும், அளவுக்கு அதிகமான வீரம் வேணும், அளவுக்கு அதிகமான வலிமை வேணும். அதற்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அரிசி கேழ்வரகு கோதுமையை சாப்பிடணும். ஏன் டெய்லி வண்டி ஓட்டினா என்ன விபத்து நடக்குது, 10 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க. அந்த சாவையும் கடந்து நீ வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னா அதற்கு தான் அந்த உணவு, அந்த சாவு, பலி, மனிதர்கள் சாவுறாங்க, அதெல்லாம் கவலைப்படாமல் நீ வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்க பார், நிறுத்த மாட்டேன்ற பார். அதற்கு காரணம் அந்த உணவு தான் அந்த தைரியத்தை தருது. அதனால தான் இங்கே செத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது இந்த அளவுக்கு அதிகமான வலிமை தேவைப்படுகிற முரட்டுத்தனமான வேலைகளை நீ டெய்லி செஞ்சால் அதனால் விபத்து ஏற்படும், நிறைய பேர் சாவாங்க. அதனால் சாவை குறைக்கணும்னா இதெல்லாம் எப்போதாவது ஒரு வாட்டி தான் செய்யணும். எப்போதாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி முரட்டுத்தனமான வேலையை செய்யணும். அதற்கு தேவையான வலிமை தருகிற உணவுகளையும் நீங்கள் எப்போதாவது தான் சாப்பிடணும். மற்ற நேரங்களில் நம்ம எளிமையான வேலைகளே செய்யணும்.
எளிமையாகவே வாழணும். எளிமையான உணவு அப்போ எளிமையான வலிமை தான் நமக்கு தேவைப்படும். எளிமையான உணவுகளை சாப்பிட்ணும். அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது அதனால் பக்க விளைவு ஏற்படுது. அதான் நோய்கள். அப்போ நீங்கள் எப்போதும் அளவுக்கு அதிகமான வலிமை தேவைப்படுகிற உணவை சாப்பிட்டீங்கன்னா அதனால் பக்க விளைவாக நோய்கள் வரும். எப்போதும் முரட்டுத்தனமான வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னா அதற்கு தேவையான வலிமை தருகிற அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிட்டே தான் ஆகணும். அப்போ அந்த அளவுக்கு அதிகமான வலிமை நமக்குள்ளே ஒரு பக்க விளைவு ஏற்படுத்துது. அந்த பக்க விளைவு தான் நோய்கள். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அளவுக்கு அதிகமான வேலையை நான் ஏன் எப்போதும் செய்யக்கூடாது, அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகளை நான் ஏன் தினந்தோறும் சாப்பிடக்கூடாது, அதனால் பக்க விளைவுகள் ஏற்படும், நோய்கள் ஏற்படும். அப்புறம் நீ செய்கிற வேலையில் விபத்துகள் ஏற்படும், அழிவுகள் ஏற்படும். அதனால் அளவுக்கு அதிகமான வேலையை நீ எப்போதுமே செய்யக்கூடாது. அப்போ அளவுக்கு அதிகமான வேலையை செய்வதற்கான வலிமை தருகிற உணவுகளையும் நீ எப்போதும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போல்லாம் ரொம்ப ரேராக தான் அதை பண்ணணும், அந்த வேலைகளை பண்ணணும், அதற்கு பொருத்தமான உணவுகளை சாப்பிடணும். அதனால் இதெல்லாம் வந்து அசுர பலத்தை தருகிற ஒரு பேய் வலிமை தருகிற உணவுகள் தான் அரிசி, கேழ்வரகு, கோதுமை. ஒரு பேய் வலிமை தேவைப்படுகிற அசுர வலிமை தேவைப்படுகிற செயல்களை நம்ம எப்போதாவது தான் செய்யணும். அதனால் உணவின் தன்மை புரிஞ்சு உணவுக்கு நீங்கள் வந்து ஏன் அப்போ வந்து அரிசி சாப்பிட்டா சோம்பேறித்தனம் வரும் அப்படின்றது காரணம் என்னென்னா, நாம் செய்கிறது ஈஸியான வேலை. நீ எதுக்கு அரிசி அதை ஒன்ற, அப்போ அதை சாப்பிடும்போது அந்த வேலையை தான் அந்த உடம்பு எதிர்பார்க்கும், சாதாரண வேலையை செய்யாது. இப்போ இன்றைக்கி மனிதர்கள் எல்லோரும் வந்து ஒரு வாட்ச்மேன் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு வாட்ச்மேன் ஆகணும், என் புள்ள வாட்ச்மேன் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. என் புள்ள இன்னொரு வீட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு இன்னொரு வீட்டில் போய் சமையல் செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பெரிய பெரிய வேலைகள் தான். அப்போ சில வேலைகளை நம்ம தாழ்வாக நினைக்கிறோம். அப்போ அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற சோத்தை சாப்பிட்டா பெரிய வேலையை தான் செய்யணும்னு இந்த உடம்பு யோசிக்கும். சாதாரண வேலைகளெல்லாம் தாழ்வாக நினைக்கும், எளிமையான வேலைகளை தாழ்வாக நினைக்கும். அப்போ இன்றைக்கி எளியவர்களை தாழ்வாக நினைக்கிறது, இழிவாக நினைக்கிறதுலாம் இந்த உணவு சாப்பிட்றதுனால தான். அந்த மனப்பான்மை அதனால தான் ஏற்படுது.